வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கேரி பேக்கை தடை பண்ணிட்டதுனால, இப்போ அந்த காட்டன் பேக்ஸ்க்கான ரிக்வயர்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்குது. அ திருப்பூர்ல ஜென்ரலா இந்த மாரி பேக்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் தான் தயார் பண்ணுவாங்க. நானும் நம்ம சேனல்ல 2, 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ். ஆனா அதனோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து நம்ம பெரிய ஷோரூம், அதாவது நகைக்கடை அந்த மாரி கடைகள்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா, ஒரு பேக்கோட பிரைஸ் வந்து ரூ. 30 இருக்கும். ஆ, நமக்கு நிறைய என்கொயரிஸும் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுறீங்களான்னு. ஏன்னா திருப்பூர் பக்கத்தில் தான் வந்து இந்த பேக் தயார் பண்ணுறதுக்கான கிளாத்தும் கிடைக்குது. நிறைய பேர் இங்கே வந்து கிளாத் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் வேறு பக்கம் தச்சு பேக் தச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த அவேர்னஸ் வந்ததுனால இப்போ இங்கே வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல கம்மியான விலையில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரேட் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண 100% காட்டன் பேக்ஸ். சைஸஸ், ப்ரைஸ் எல்லாமே நான் தனியாக சொல்கிறேன். முதல்ல வெரைட்டிஸ் பார்த்துடலாம். இது வந்து பியூர் காட்டன் பேக்ஸ். இது வந்து எப்படி இருக்கும்னா ஒயிட் கலர் இருக்காது, லேசாக அந்த மஞ்சள் அடித்த மாதிரி அந்த கலரில் காடா துணி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. அந்த துணியில் செஞ்ச பேகு. இதே பேக்கில் பிரிண்ட் அடித்தும் கொடுக்குறாங்க. ஸோ பிரிண்டிங்னா ஒரு கலர், ஒரு ஏதோ ஒரு லோகோவோ இல்லை உங்கள் கடை நேமோ எது வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். பிரிண்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஒரு பேக்குக்கு ஒரு சைடுக்கு ரூ. 2 செலவாகும் பிரிண்டிங்க்கு. ஒரு கலர் பிரிண்டிங்க்கு. 2 கலர் அப்படின்னா அதுக்கான ரேட் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு பேக்குக்கு ஒரு சைடுக்கு ரூ. 2 பிரிண்டிங் செலவாகும். நீங்கள் ஒரு சைடு அடிச்சிங்கன்னா ரூ. 2, 2 சைடு அடிச்சிங்கன்னா ரூ. 4 ஆகும். அதுக்கடுத்து இதுவும் காட்டன் பேக் தான், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த பேக்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பார்த்தாலே. இந்த பேக் வந்து நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். இந்த பேக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேக்கரி, அப்புறம் கேக் ஷாப்பு இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேக் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து ஃபேன்சி கடை, இந்த 10 ரூபா கடைகளில் இந்த மாதிரி பொருள் போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பேக் வந்து நிறைய போயிட்டுருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 25 பைசா 50 பைசா வித்தியாசம் வருது. ஸோ நான் நம்ம சேனலில் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து ஃப்ளாட்டாக ஒரே ப்ரைஸ் எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ முதல்ல நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி காட்டன் பேக், 100% காட்டன் பேக்கு. அதில் பிரிண்ட் அடித்தோம் அப்படின்னா எவ்வளவு, அந்த பிரிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பாலிஸ்டர் கலந்த பேகு. இது வந்து பார்க்குறதுக்கு லுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். எல்லாமே ரீயூசபிள். இந்த பாலிஸ்டர் பேக்கில் வந்து பிரிண்ட் அடிக்க முடியாது. பிரிண்ட் வந்து இந்த மாதிரி காட்டன் பேக்கில் மட்டும்தான் அடிக்க முடியும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து மூணாவதாக ஒரு ஸ்டைல் இருக்குது, பிளாக் கலர் பேக். இந்த பிளாக் கலர் பேக் எதுக்கு அப்படின்னா, இந்த மட்டன், சிக்கன் அந்த மாதிரி ஃபிஷ்ஷு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் கவரில் போட்டு கொடுப்பாங்க. இப்போ அந்த கேரி பேக்கை தடை பண்ணிட்டதுனால அவங்க இப்போ இந்த தாமரை இலை, வாழை இலையில் கட்டி கொடுக்குறாங்க. அது கன்வீனியண்ட்டாக இல்லை. நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி கடைகள் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் பேக் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பிளாக் கலர் பேக்குக்கும் இந்த பேக்குக்கும் வந்து என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நூல் தான் வித்தியாசம். நூல் வந்து பிளாக் கலர் பேக்கில் ரொம்ப கட்டியாக இருக்கும். நம்ம ஜமுக்களத்துக்கு யூஸ் பண்ணுற நூல் இருக்கு இல்லைங்களா, அதை இங்கே 10ஆம் நம்பர் நூல்னு சொல்லுவாங்க, டென்ஸ் கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நூலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஃப்ளாட்டாக ஒரு ரேட் கொடுத்துருக்குறாரு. அந்த ரேட் என்ன, என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ அந்த சைஸ் சார்ட்லாம் பார்க்கலாம். 8க்கு 10 வந்து ரூ. 7.50, 10க்கு 12 ரூ. 8.50, 12க்கு 14 ரூ. 10.50, 14க்கு 18 ரூ. 13.50. மினிமம் வந்து நீங்கள் 1000 பேக்ஸ் எடுக்கணும். எல்லா பேக்குமே இதே ப்ரைஸ் தான். நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லா பேக்கையும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரே பேக் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எல்லா சைஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரே சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா குவான்டிட்டி மினிமம் வந்து 1000 பேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும். 1000 பேக்ஸ்க்கான ப்ரைஸ் தான் இது.
சாம்பிள் வந்து கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து 1000 பேக்ஸ்க்கான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்குறாரு. நம்ம ஒரு பீஸ் 2 பீஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய் 10 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதே வந்து அங்கே சரியாக இருக்காது. அதனால் சாம்பிள் வந்து கேட்க வேண்டாம். குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். பிரிண்டிங் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. தேவையானவங்க 904-344-1374 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ.